ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் ஜுவல்லரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன லாஸ் வரும்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஸ்டோன் வெயிட்டில் எவ்வளோ லாஸ் இருந்தது அப்படின்னு தான் உங்களுக்கு பில்லோட இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டோன் ஜுவல்லரி, ரூபி, எமரால்டு வாங்கும்போது நம்ம எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணணும். பிகாஸ் நமக்கு ஸ்டோனோட வேல்யூ போயிடும். அதில் கோல்டு வெயிட்டும் இருக்காது. நமக்கு தான் கொஞ்சம் ஹெவி லாஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இயரிங்ஸ் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்னென்ன கால்குலேஷன் எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது ஒரு அழகான சந்த்பாலி மாடல் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 13 கிராம்ஸ் வந்தது. ஸோ மெயினாக இதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதே அந்த குட்டி குட்டி முத்துக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் சுத்தமாக என் ஃபேஸ்க்கு செட்டே ஆகலை. இவ்வளோ பெரிய ஹேங்கிங் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் போட்டால் நல்லா கொஞ்சம் பெரிய ஹேங்கிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ சுத்தமாக பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்க்கு செட்டே ஆகலை. இதில் இருக்கிறது ஸ்டோன் என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் செட் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவரில் ஒரு 5 ஸ்டோனும், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக இருந்தது. ஸோ மொத்தமாக இந்த ஸ்டோனே ஒரு 36 மில்லிகிராம் இருந்தது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன், பேசாமல் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ அழகான டிசைன். இப்போதைக்கு இதை வாங்கக்கூட முடியாது நம்மளால. இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஒரு ஜிமிக்கி தான் வாங்கியிருந்தேன். லக்ஷ்மி போட்ட ஜிமிக்கி தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் நான் வச்சிருக்கிற நெக்லஸ் மாடலுக்கு இந்த இயரிங்ஸ் செட் ஆகலை. இந்த இயரிங்ஸோட பில்லுமே இதில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நான் வாங்கும்போது கிராம் பார்த்தீங்கன்னா 3606 ரூபாய். 13 கிராம் இருந்தது வெயிட்டு. ஸோ வேஸ்டேஜ் 14% போட்டிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நினச்சா கூட வாங்க முடியாது. கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்கு. நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ரேட் பார்த்தீங்கன்னா 5700 ரூபாயா இருந்துச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இந்த மாதிரி மாடலுக்கு அபோவ் உங்களுக்கு ஒரு 18-19%க்கு மேலே தான் கொடுப்பாங்க. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டோன் தான் இருக்குது இந்த மாடல்ல. ரேரா தான் நம்ம ஃபுல்லா கோல்டு மாதிரி பார்க்க முடியுது. நான் வாங்கினப்ப பாத்தீங்கன்னா பர் கிராமுக்கு 50 ருபீஸ் லெஸ் வேற. ஸோ அதுல ஒரு 650 ரூபாய் லெஸ் ஆச்சு. ஐ திங்க் இந்த தீபாவளி அந்த மாதிரி டைம்ல மேபி வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பேன். அதனால நீங்களும் இந்த மாதிரி புதுசா வாங்குறதா இருந்தா இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினா நல்லது. ஓல்டு தான் நமக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட ஸ்டோன் வேல்யூலாம் போக 12 கிராம் 650 மில்லிகிராம் இருந்தது. ஸோ அன்னைக்கு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கோல்டு ரேட் 5700 ரூபாயா இருந்துச்சு. ஸோ ஸ்டோன் வேல்யூ தானே, நமக்கு ஒரு 5 ஸ்டோன் தானே நம்ம நினைச்சோனும். அதோட வேல்யூ இப்போ எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்றேன். என்னோட இதில் மொத்தமாக இருந்ததே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டோன் தான். அதோட வேல்யூ 36 மில்லிகிராம் இருந்துச்சு. நான் வாங்கினப்ப பார்த்தீங்கன்னா கோல்டு வெயிட்டுக்கு தான் ஸ்டோனும் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போதான் செப்பரேட் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போதைக்கு எனக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2052 ரூபாய் ஆச்சு. ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு ஸ்டோன் வெயிட் செப்பரேட்டாக தான் போடுறாங்க. ஸோ அதனால இப்போ நம்ம வாங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டோன் வெயிட் இவ்வளோ, கோல்டு வெயிட் இவ்வளோன்னு சொல்லிட்டு. ஒரு ஆக்டிவ் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டோன் ஜுவல்லரியோட வேல்யூ. ஸோ அதோட மதிப்பு இன்னைக்கு 500 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டோன் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 1க்கு 2 தடவை யோசிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 36 மில்லிகிராமே இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டோன் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் இல்லையா? ஸோ வாங்குறப்பவும் அதுக்கு பெருசான மதிப்பு இருக்காது. நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு தான் லாஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம வாங்கிட்டா மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் வச்சுக்கிறது நல்லது. ஸோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோன் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும். சப்போஸ் டெய்லி வேர் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா பாத் பண்ணுறப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்டோன் ஸ்டட்டு இல்லைன்னா ரிங்ஸ் அந்த மாதிரி. நமக்கு மோஸ்ட்லி டெய்லி வேர்க்கு யூஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த செட் ஸ்டோன் அந்த மாதிரி ஸ்டட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம டெய்லி போட்டிருக்கிறதால அது சீக்கிரமாக நமக்கு அந்த ஷைனிங் ஃபேட் ஆகிடும். என்னோட ஸ்டட் அப்படிதான் சீக்கிரமாக ஃபேட் ஆயிடுச்சு ஸ்டோன்ஸ் எல்லாமே. ஸ்டோன் ஜுவல்லரியில் இன்னொரு பெரிய ட்ராபேக் இருக்குது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும். நம்ம எப்படியா இருந்தாலும் அது ரொம்ப வேல்யூ கிடையாது. இருந்தாலுமே அதோட வேஸ்டேஜ் நமக்கு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டோன், ரூபி, எமரால்டு, செட் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி வாங்குறப்போ மோஸ்ட்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த கோல்ட் ஷீட் போட்டு வாங்க பாருங்க. நமக்கு வேஸ்டேஜ் கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.